அந்த நீம் கரோலி பாபா அப்படின்னு சொல்லி உத்தரகாண்டில் ஒருவர் இருந்திருக்கிறார். 1900 பிறந்து 1973 இறந்து விட்டார். தன்னுடைய 74வது வயது அதில் இறந்துட்டார். அது இறக்கும்போது அவர் ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் 73 இறந்த பிறகு அவருடைய ஆசிரமத்துக்கு யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது ஒரு நம்பிக்கை பரவலாக வெளியில் இருக்கிறது. இதை பற்றி இவர் படிக்கும் பொழுது இந்த ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிறவர் இந்த ஆப்பிள் அதெல்லாம் இது பண்ணாங்கல்ல, கண்டுபிடிச்சாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர் மரிப்பதற்கு முன்பாகவே அவர்களெல்லாம் இவரை பார்த்து, யாரு வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கே உத்தரகாண்டிலே பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் கொள்ளணும்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்து விட்டு கொடுத்துருக்கிறார். அது நிறைய ரிஷிகள் அப்படி செய்வார்கள். இவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. இது பிரபஞ்ச சக்தியா, இல்லை நடக்க போகிறது காக்காயரா பணம்படம் விழுந்ததா, இல்லை நடக்க போகிறதே அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறாரா என்பது தெரியாது. ஆப்பிளை கடித்து விட்டு கொடுத்த உடனே இவர்களெல்லாம் போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அது 1926 முயற்சி பண்ணி இப்போ ஆப்பிள்ங்கிற கம்பெனி இன்றைக்கு உலகம் பூரா மிகப்பெரிய மல்டி மில்லியனராக அவர்கள் ஆகிவிட்டார்கள்.